च धर्मस्य सर्वधर्मस्वरूपिणे अवतारवरिष्ठाय रामकृष्णाय ते नमः। जननीं शारदां देवीं रामकृष्णं जगद्गुरुं पादपद्मे तयो श्रुत्वा प्रणमामि मुहुर्मुहुः। नमः श्रीयतिराजाय विवेकानन्दसूरये सच्चित्सुखस्वरूपाय स्वामिने तापहारिणे। அனைவருக்கும் வணக்கம். உலக மக்கள் அனைவரின் நலனுக்காகவும் ஸ்ரீ குருதேவரிடம் பிரார்த்தனை செய்வோம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீராமகிருஷ்ணாய. இன்றைய சத்சங்க நிகழ்ச்சியில் 3 கொஸ்டின் வந்திருக்கு. நாம் சாதகனாவது எப்போது? சதா சரணாகதி என்ற ஆசை நிறைவேற என்ன செய்வது? அடுத்தது, பழக்க தோஷத்தின் தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கும்? பழக்க தோஷம். உண்மையான ஆன்மீக சாதனை செய்வதனால் என்ன பலன்? நம் சாதகனாவது எப்போதுன்னு கேட்டிருக்காங்க இல்லையா? அது எல்லாமே இது கம்பைன் பண்ணி நம்ம பார்ப்போம். சரணாகதி, சதா சரணாகதி ஆசை. நம்ம ஏதாவது ரூபத்தில் சாதனை பண்ணலைன்னா குருதேவருடைய அந்த பாதத்துக்கு கீழே நமக்கு வந்திருக்க வாய்ப்பே இல்லை. எண்ணற்ற ஜென்மங்களில் பண்ணாதோ புண்ணியம்தான் நம்ம இங்கே கூட்டு வந்திருக்கு. நிறை குறைகள் இருக்கலாம், ஆனால் உள்ளே வர்றதுக்குன்னு ஒரு பெரிய புண்ணியம் இருந்தால் தான் வந்திருக்க முடியும். அந்த வர்றதுக்காக ஏகப்பட்ட சாதனை பண்ணியிருந்தே ஆகணும். ஏதோ ஒரு கட்டத்தில் நம்ம பண்ணியிருப்போம். அது இல்லைன்னா கண்டிப்பாக சொல்கிறேன், எத்தனையோ பேர் வர்றாங்க, இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த இடத்துல அவங்களுக்கு அமைதியை பெற முடியறதில்லை. தொடர்ந்து வர்றோம், மடத்தில் ஒரு குருமார்கள் கீழே ஒரு தீட்சை பெற்று நம்ம தொடர்ந்து வர்றோன்னா இதுவே ஒரு பெரிய சாதனை. எத்தனையோ விதத்தில் நமக்கு சோதனை வரும்போது பகவான் அதிலிருந்து நமக்கு கூட இருந்து நமக்கு வழிகாட்டி இருப்பார். நம்ம எல்லாம் கேட்டதையோ கிடைக்கலங்கிற பார்வையில் பார்க்காம நம்ம எந்தெந்த சூழ்நிலையில் இருக்கும்போது நமக்கு எப்படி உதவி வந்ததுங்கிறத நம்ம பார்த்தா அது பெரிய ஒரு லிஸ்டாக இருக்கும். நல்லா யோசிச்சுப்பார். வாழ்க்கையில் பல பேருக்கு கிடைக்காதெல்லாம் நமக்கு கிடைச்சிருக்கும். அது ஏதோ ஒரு சாதனை பண்ணதுனால, சாதகனாக இருக்கிறதுனால, அந்த சரணாகதி வந்ததுனால தான் அது வந்திருக்கு. இந்த ஹேபிட்டை அப்படியே தொடர்ந்து நம்ம முன்னைக்கு சொல்லணும். அதை புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும். மடத்துக்கு வரணும், நல்ல காரியம் செய்யணும், வீட்டில் பூஜை செய்யணும், ஜபம் செய்யணும், சாதாரண சகவாசல வேண்டாம். உலக விஷயங்களிலிருந்து எவ்வளோ நம்மளை விலக்கி வைக்க முடியுமோ பண்ணணும்னு இதை நம்ம புஷ் பண்ண அந்த பழக்கம் நம்மளை அறியாமலேயே நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அந்த பழக்க தோஷத்தின் தாக்கம் எப்படின்னு இருப்பார். குருதேவர் எத்தனையோ கதைகள் மூலமாக சொல்லியிருக்கிறார். ஒரு இடத்துல ஒரு மீட்டிங் நடக்குது. சாயந்தரம் 6 மணி ஆன உடனே, அப்போல்லாம் கடிகாரம் இல்லை, சூரியன் இங்கே வந்த உடனே அந்த ஆள் ஓடுறாரு. எல்லோரும் என்ன அப்படின்னு கேட்டால், வீட்டில் விளக்கேற்றணும், போகணும். சரி, கொஞ்சம் நிதானமாக போகலாமே, 6:15 ஏற்றலான்னு. இல்லை, நான் அப்படி தான் பண்ணணும்னு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். என்னால் முடிகிற வரைக்கும் அதை நான் பண்ணுவேன். தன்னை அறியாமலேயே அப்படி ஓடி போயிடுறார். இந்த பழக்கம் காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கணுங்கிற ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம அறியாமலேயே எந்திரிச்சு விடுவோம். ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துலையோ, சாதாரண விஷயம் இன்னொரு இடத்துலையோ இருந்தால் நம்ம அறியாமலேயே அந்த கால் அங்கே போயிடும். நாம் அதுக்கு ஒன்றும் இது சொல்லவே வேண்டாம்.
நம்ம ஒரு ஹேபிட், வாக்கிங் ஹேபிட் வச்சுருக்கோன்னா, நாம் பேசிட்டு சீரியஸாக இருக்கிட்ட பேசிட்டு இருந்தாலும் நம்ம வர்ற ரவுண்டு, நம்ம போகிற பாதை கரெக்டாக இருக்கும். ஏன்னா மைண்டு தெளிவாக இருக்குன்னா, இங்கே தான் போகிறேன், இங்கே தான் வர்றேன். கபால் கோயிலுக்கு போகிறேன், அங்கே போகிறேன், இப்படி வர்றேன், மடத்துக்கு வர்றேன்னு இருந்தால் நம்ம அந்த சைடு மந்தவழி சைடு போக மாட்டோம். ஏன்னா நம்முடைய எண்ணம் தெளிவாக இருக்குது, நம்ம இப்படி தான் போகிறோம். அந்த ஹேபிட் நம்ம அறியாமலேயே போயிட்டு வரும். இது இன்னும் டீப்பாக குருதேவர் ஒரு கதை மூலம் சொல்கிறாரு. ஒரு பழக்க தோசை எப்படின்னு, ஒரு மீனவ பெண், உங்கள் எல்லோரும் தெரியும், படிச்சிருப்பீங்க. மீனவ பெண் எல்லா வீட்லேயும் மீன் விற்றுட்டு அந்த குறிப்பிட்ட வீட்டுக்கு வந்து மீன் விற்கும்போது ரொம்ப இருட்டிடுது. இப்போ அவங்க பார்க்குறாங்க, ஐயோ இருட்டிடுச்சே, எப்படி போவேன் அப்படின்னு அந்த மீனவ பெண் பதறாரு. அப்போ அந்த வீட்டுக்காரி, அம்மா கடைசியாக எந்த வீட்டில் மீன் விற்றாலும் அந்த வீட்டுக்கு அமைச்சலும், அம்மா பரவாயில்ல, இன்றைக்கி நீ இங்கே தங்கிட்டு காலையில் நீ போய்க்கலாம். ஓ அப்படியா, சரின்னு சொல்லி அவளுக்கு ஆகாரம் பண்ணி வச்சு அந்த அம்மாவை படுக்க வைக்கிறாங்க. அந்த கடைசியாக மீன் வாங்கினவங்க வீடு எந்த வீடுன்னா ஒரு பூக்காரியோடைய வீடு. எல்லா ரூம்லேயும் பூ வச்சுருக்கா. கொஞ்ச நேரம் படுக்கிறாரு, எல்லாம் பண்ணி கொடுக்குறோம், படுக்கிறாரு, தூக்கம் வரல, புரண்டு படுக்கிறாரு, எந்திரிச்சு உட்கார்றாரு, தண்ணி சாப்பிட்டுட்டு மறுபடியும் படுக்கிறாரு, ஒன்றும் வரல. அந்த ரூமிலேருந்து அந்த அம்மா பார்க்குற சத்தம் வந்துகிட்டே இருக்கு, என்ன ஆச்சு அப்படின்னு வந்து மெதுவாக எட்டி பார்க்குறேன். ஏம்மா தூங்கலையா? தூக்கம் வரல, என்ன ஆச்சுன்னு தெரியல. இல்லை நீ பத்திரமான இடத்துல இருக்க, நீ தூங்கு, காலையில் போகலான்னு சொல்லிட்டு போகிறான். சரி அம்மான்னு சொல்லி படுக்கிறான், மறுபடியும் புரண்டு தூங்குறேன், தூக்கம் வரல. செகண்ட் டைம் அந்த அம்மா வரும்போது அவளே சொல்கிறாம்மா, எனக்கு ஏதோ இந்த பூ வாசனையானது எனக்கு தூக்கம் வரல போல இருக்கு, வேறு ரூம் இருக்கான்னு. இல்லைம்மா, எல்லா ரூம்லேயும் பூ தான் இருக்குது, பூக்காரி வீட்டில் என்ன இருக்கும்? அம்மா சொல்கிற, பூ நல்லது தானே, பூ வாசத்தை இது பண்ணிவிட்டு நல்லா தூங்கலாமே, நல்லது. இல்லைம்மா, தயவு செய்து என்னுடைய அந்த மீன் கூடைய கொடுங்கோ, வாசலில் வச்சுருக்கேன், அது ஒரு நாற்றை அடிக்குது, அதை கொடுங்கம்மா. ஏம்மான்னு. இல்லை கொடுங்கோ, தயவு செய்து கொஞ்சம் தண்ணியை கொடுங்கன்னு. அந்த மீன் கூடையில் கொஞ்சம் தண்ணி தெளித்தா நல்ல மீன் வாசனை எல்லாம் வந்தது. பக்கத்தில் மூக்கு பக்கத்தில் வச்சு படுத்தா பாரு, அந்த அம்மா தூங்க முடியல, ஒரே கொரட்டை சத்தம். அப்படி ஒரு கொரட்டை சத்தம். குருதேவர் கதை சொல்கிறார். அது எதனால் வந்தது? பழக்க தோஷத்தால் வந்தது. அதே மாதிரி பூக்காரிக்கும் மீனவ பெண்ணு இடத்துல தூங்குற ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன பண்ணுவா? பூவாவது, எங்கேயாவது பழைய பூவாவது எடுத்துக்கொள்ளுமா அப்படின்னு கேட்பான். ஸோ அந்த மாதிரி அந்த பழக்க தோஷம் நம்ம பண்ணுற சின்ன சாதனையும் கடைசி வரைக்கும் நமக்கு கைட் பண்ணும். யாரும் இதை மறுக்க முடியாது. ரொம்ப நாளாக வர்ற பக்தர்களுக்கு பல அனுபவங்கள் ஏற்பட்டிருக்கலாம். குடும்பத்தில் எவ்வளோ எல்லா சூழ்நிலையிலும் குருதேவர் கைடு பண்ணியிருப்பார். அதில் சந்தேகமே இல்லை. ஆகவே நல்ல ஹேபிட்டை நம்ம ஃபார்ம் பண்ணுறது நம்ம கையில் தான் இருக்குது. அது நம்ம பண்ணணும். சரிங்களா? உண்மையான ஆன்மீக சாதனை செய்வதனால் என்ன பயன் அப்படின்னு. ஆன்மீக சாதனை என்ன, உண்மையாக தான் பண்ணணும்னு நம்ம நினைப்போம் இல்லையா? உண்மையான ஆன்மீக சாதனை என்ன, அது என்னன்னு ஒரு கொஸ்டின் வரக்கூடாது. சில நேரத்தில் இப்படி ஆகுது. கோயில்களுக்கெல்லாம் போகிறோம் இல்லையா? பல கோயில்களெல்லாம் செப்பல் திருட்டு போகுது. நம்ம கோயிலில் எங்கள் செருப்பே நிறைய போச்சு. அப்புறம் சிசிடிவியில் அந்த அம்மாவை கூப்பிட்டு பிடிச்சி எல்லாம் பண்ணி மன்னிச்சு பண்ணோம். இதெல்லாம் நடக்குது. ஸோ பக்தர்கள் பல விதம். பக்தர்களாக வர்றாங்க, செப்பலுக்காக வர்றவங்க இருக்காங்க, வேறு பொருள் எதாவது கிடைக்குதா, நிறையா பேர் பர்ஸு அப்படி விட்டுருப்பாங்க, எடுத்துகிட்டு போகிறவங்க இருக்காங்க. அவங்க கோயிலுக்கு இப்படியே தான் வர்றாங்க வேண்டிக்கிட்டு.
கபால் கோயிலெல்லாம் பார்க்குறோம். எத்தனை பேர் உண்மையான இறைவனுடைய சாநித்தியத்துக்கு வந்திருக்கோம், அமைதி வேணும், பக்தி வேணும்னு எத்தனை பேர் வராங்க, பட் கம்மி. ஸோ அந்த உண்மையான பக்தி இல்லாதவங்க சாதாரண மக்கள். அவங்க ஏதோ ஒரு பெரிய ஆதாயத்துக்காக அங்கே வர்றாங்க, நோட்டை விட்டு பார்த்து இது பண்ணி போகிறாங்க. இப்போ குருதேவர் சொல்கிறார், உண்மையான ஆன்மீக சாதனை பண்ணால் எவ்வளோ தூரத்துக்கு அது நல்லா இருக்குங்கிறதுக்கு இதுவும் இன்னொரு மீனவர் கதை தான். சரியா? ஒரு மீனவர் ரொம்ப நாளாக இந்த குளத்துலலாம் தேடி பார்க்குறான், ஆறில் மீன் கிடைக்கல. சரி, கேள்விப்படுற ஒரு ஜமீன்தாருடைய குளத்தில் நிறைய மீன் வளர்க்குறாரு கேள்விப்படுறாரு. ராத்திரி 12 மணிக்கு எல்லாம் தூக்கும்போது மெதுவாக வேலியை தாண்டி ஏறி குதித்து அந்த மீன் பிடிச்சி எஸ்கேப் ஆக முயற்சி பண்ணுறாரு. இது அமுதமொழிகள் வரும், நீங்கள் படிச்சிருப்பீங்க. நல்ல நிறைய மீனையும் பிடிச்சிடுறாரு. கொஞ்சம் ஏதோ சத்தம் வந்த உடனே வாட்ச்மேன் அலர்ட்டு, யாருங்க அப்படின்னு சொன்னோடனே எல்லாரும் பெரிய ஜமீன்தார் ஆச்சுங்க, யாரோ ஒரு ஆள் உள்ளே இருக்கிறது அவங்க தெரிஞ்சு போயிடுது. எல்லாம் காடு, நடுவில் குளம். அவர் காடுக்குள்ளே ஓடி போயிடுறாரு, சின்ன இடத்துக்கு, மரத்துக்குள்ள. ஒரு 5 நிமிஷத்தில் எல்லாமே ரவுண்ட் அப் பண்ணிடுறாங்க. அவருக்கு ஒன்றும் வேறு வழியே இல்லை. நிச்சயமாக அடித்து இது பண்ணிவிடுவாங்க தெரியும். உடனே அங்கே பார்த்தாரு, இந்த சருகுகள் எல்லாத்தையும் எரித்து வச்ச சாம்பல் அங்கே இருந்தது ஒரு மரத்துக்கு கீழே. உடனே அந்த சாம்பல் சட்டையை கழட்டி அந்த சாம்பல் எடுத்து உடம்பெல்லாம் பூசி மரத்துக்கு கீழே உட்காந்துட்டேன். வேறு வழியே இல்லை. இறைவா, நீ தான் காப்பாற்றணும். சிவபெருமானே, நீயும் சாம்பல் அணிஞ்சிருக்கேன், நானும் சாம்பல் அணிக்கிறேன், நீ காப்பாற்றணும். அவங்க இன்னும் 10 நிமிஷம் எல்லாம் தேடினாங்க. கடைசி டார்ச் போடும்போது ஒரு முனிவர் உட்கார்ந்துருக்கிறார். அவர் இன்னும் கண்ணு திறக்காரு, மெதுவாக திறக்காரு, எல்லாம் பார்க்குறாரு. உடனே அவரோட உயிர் மேலே அந்த பயத்தால் அப்படியே அவருக்கு மனசு இறைவன் மீது லயித்து போயிடுது. தன் அறியாமலேயே லயித்து போயிடுறார். அது ஒரு ரொம்ப இக்கட்டான சூழ்நிலை வரும்போது முழு சரணாகதி அங்கே தான் வருது. கண்டிப்பாக இறைவா, இதுதான் கடைசி, என்னுடைய நமஸ்காரம் ஏற்றுக்கோ அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு சரணாகதி வந்துடுச்சு அவனுக்கு. வந்த உடனே அவன் முகத்தில் அந்த நிமிஷத்துலேருந்தே அவன் பார்த்த திருட மாதிரி தெரியல. அப்புறம் அவர்கிட்ட ஏதோ பேசுகிறாங்க, இவன் ஒன்றும் வாயை திறக்கலை. பேசின வம்பு இல்லையா, சரி அவர் அப்படியே இருக்கட்டும் சொல்லி காலையில் நியூஸ் பரவுது, எல்லா இடத்துலையும் நியூஸ் பரவுது. பெரிய முனிவர் வந்திருக்கிறாரு, இங்கே குளத்து பக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம பக்தர்களுக்கு தான் சொல்லணுமே என்ன, எங்கேயாவது ஒரு சித்தி முனிவர்னா நம்ம ஓடியே போவோம். அதுதான் பாரதத்தினுடைய பெருமை. சாமிஜி சொல்லுவார், மேற்கத்திய மக்கள் அங்கே தங்க கிடைக்கும், இங்கே வைர கிடைக்குன்னு அவங்க உயிரையே தியாகம் பண்ணி எடுக்க அதை ஓடி போவாங்க. பட் நம்ம மக்கள் அப்படி இல்லை. அங்கே ஒரு முனிவர், அங்கே ஒரு சாது இருக்காருன்னு அதை தேடி நம்ம ஓடுற பழக்கம். விடவே மாட்டோம். 10 இடத்துல 10 சாதுன்னா 10 இடத்துக்கும் போவோம் நம்ம. இதுதான் நம்முடைய பாரம்பரிய கலாச்சாரம். இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே மக்கள் சாரியாக வர்றாங்க. வந்தவங்க சும்மாவா வருவாங்க, ஏதாவது கொடுத்து முனிவர்கிட்ட ஏதாவது வாங்கணும்னு ஆசீர்வாதம் ஒன்று பழம், பால், இனிப்பு, காசு, தங்கம் எல்லாம் போட்டு போகிறாங்க. குருதேவர் நல்லா அழகாக இது சொல்லுவார். அப்புறம் அவர் கண்ணை திறந்து பார்க்குறாரு, கைத்துக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. அவங்க எதை கேட்குறாங்க. அப்புறம் 1-2 வார்த்தை சொல்லிவிட்டு, இதெல்லாம் எனக்கு வேண்டாம், இதை ஏழை மக்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறார். ரொம்ப தூரத்துலேருந்து வந்தவர். என்ன ஒரு மனமாற்றம் பாருங்க. அவன் வெண்ட சரி நீ கூட வாப்பா, இதெல்லாம் சுமத்துட்டு வான்னு சொல்லி எடுத்துகிட்டு போயிருக்கலாம் இல்லையா. அங்கே அவருக்கு அந்த ரினன்சியேஷன் வருது. வேண்டாம், போனவர் போனது தான்.
நான் ஒரு டைம் பீயிங்க்கு உயிரை காப்பாற்றுறதுக்காக இப்படி ஒரு வேஷம் போட்டதுக்கே கடவுள் இவ்வளோ கொடுக்குறாருன்னா, நான் உண்மையான ஒரு நல்ல சாதுவாக இருந்தால் கடவுள் எனக்கு பண்ண மாட்டாரா? இனிமேல் நான் உண்மையான சாதுவாக இருப்பேன். குருதேவர்கள் சொல்லி அதுதான் உண்மையான ஆன்மீக செய்வதன் பலன் என்னன்னா, இறைவன்கிட்ட கொண்டு போய் நம்ம சேர்த்துட்டோம். இறைவனுக்கு முன்னால் இதெல்லாம் ஏதாவது வேல்யூவே என்ன? பகவானே கூட இருந்துட்டு மற்றதெல்லாம் நமக்கு அதுக்கு விட ஏதாவது வேல்யூ வேணுமா? மதுர் பாபு அந்த காளி கோயில்லையும் அந்த ராதாகாந்த கோயில்லையும் நகை திருட்டு போகும்போது அந்த ராதாகாந்தக்கிட்ட கிருஷ்ணர்கிட்ட சொல்கிறாரு, நான் போன வாரம் தான் போயிருந்தேன் ராதாகாந்தை பார்க்கும்போது அந்த நிகழ்ச்சி போன வாரம் போய் அப்போ அந்த ராதாகாந்த கோயிலுக்கு போகும்போது ஞாபகம் வந்தது. அப்போ மதுர் பாபு சொல்கிறார், குருமராஜ் இருக்கிறாரு, கிருஷ்ணா உன்னுடைய நகையை உன்னால் காப்பாற்ற முடியாதா? அப்போ எங்களை எப்படி நீ காப்பாற்றுவேங்கிற மாதிரி ஒரு பேசினார். குருமராஜ் என்ன சொன்னார் உடனே, இந்த செல்வத்துக்கு உரிமையான லக்ஷ்மி தேவியே அவருக்கு பணிப்பெண்ணாக சேவை பண்ணும்போது அந்த பகவானுக்கு உன்னுடைய நகை பெருசாப்பா, இனிமேல் இப்படி பேசினா நான் என்ன பண்ணிவிடுவேன்னு தெரியாதுன்ற கோச்சு குருதேவர் போய்ட்றார். அந்த பகவான் கூட இருந்துட்ட பகவான் கிடைச்சிட்டா அதுக்கு மேலே அந்த ஐஸ்வர்யங்கள் பெருசாக அந்த மாதிரி இந்த சாதுக்கான ஒரு துறவு வந்தது. நான் உண்மையான சாதுவாக இருந்தால் பகவான் இது என்னை கொண்டு போய் சேர்த்துடுவார், அது போதும்ன்றார். ஸோ அது உண்மையான ஆன்மீக சாதனைக்கு கிடைக்கிற பலன் இப்படி. இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நிறைய இடத்துல நம்ம அறியாமலேயே அளவு மீறிய பொருட்களை சேர்த்து நிறைய பேர் பண்ணுற தப்பு இதுதான். இங்கேயான கொஞ்சம் பரவாயில்ல, வெளிநாட்டில் எல்லாம் அமெரிக்காவில் சொல்கிறாங்க, வீட்டில் வைக்கிறதுக்கு இடமே இல்லை, எல்லாம் ஸ்டஃப் ஃபுல் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ்ன்னு சொல்லி வாங்குறாங்களாம். ஸ்பேஸ் வாடகைக்கு வாங்குகிறேன், குடோனு. ஏன்னா வீட்டில் இருக்கிற எக்ஸ்ட்ரா பொருளை கொண்டு போய் அங்கே வச்சு லாக் பண்ணணும். தேவையானப்போ 2 கம்பளி 3 துப்பட்டாவை எடுத்துகிட்டு வர்றதுக்காக. வீட்டில் அவ்வளோ பெரிய வீடு இருந்தாலும் இடம் பத்தலைங்கிறாங்க. அது உண்மையான யூஸ் ஆகுதான்னா சிலது மட்டும் யூஸ் ஆகுது, மற்றதில் யூஸ் ஆகலை. அது மற்றவங்களுக்கு கொடுக்கறதுக்கு மனசும் இல்லை. பழைய கால கூழாங்கல்ல, ஏன்னா நான் சின்ன வயசில் விளையாடினேன், அது தூக்கி போட மனசு வரல. இப்போ நீ தாத்தா ஆயிட்ட, உன் பேரை அந்த கூழாங்கல்ல பார்க்கவே மாட்டேங்கிறாரு, நீ வச்சு என்ன பண்ணுற? கொடுக்க மனசு வரல பாரு. அதனால் என்ன ஆகுதுன்னா, நமக்கு எனர்ஜி வேஸ்ட் ஆகுது, நேரமும் வேஸ்ட் ஆகுது, மைண்ட் டைவர்ட் ஆகுது. அந்த பொருட்களை பாதுகாக்கிறதுலையே நமக்கு மனசு போயிட்டு. இது உபயோகமாக இருந்தால் வச்சுக்கலாம், தப்பே இல்லை. உபயோகத்துக்காக வைக்கிறதுக்காக தான் நம்ம சம்பாதிக்கிறோம், கஷ்டப்படுறோம். ஆனால் அதே சமயம் தேவையான நேரத்தில் நம்ம கொடுத்துட்டே இருக்கோம். அதை ஷேர் பண்ணும்போது அது பணமாகட்டும், பொருளாகட்டும், நாலேஜ் ஆகட்டும், கல்வியாகட்டும், ஆன்மீகமாகட்டும், அதை ஷேர் பண்ணும்போது நமக்கும் செல்வம் வரும். செல்வங்கிறது என்ன? மனசுக்குள்ள ஒரு திருப்தி தானே. வெளி ஐஸ்வர்யங்கள் ஓரளவுக்கு தான் செல்வம். மனசுக்குள்ள திருப்தி, எல்லாமே நமக்கு இருக்குங்கிற மாதிரி ஒரு திருப்தி. அதுக்கு மேலே என்ன வேணும்? அம்மாவுடைய வார்த்தை வாழ்க்கையில் என்னன்னா, அம்மா 2 வார்த்தை சொல்லியிருக்கேன். போதுமென்ற மனதுக்கு நிகரான செல்வம் இல்லைங்கிறாங்க. போதுங்கிற மனதுக்கு நிகரான செல்வமே இல்லை. அடுத்தது ஒன்று சொல்லுவாங்க, பொறுமைக்கு சமமான பண்பே இல்லைங்கிறாங்க. அம்மாவுடைய வார்த்தை 2, அம்மாவுடைய ஓல் டீச்சிங் இது 2ல் அடங்கிடுது. ஹையஸ்ட் திங், தெர் இஸ் நோ அதர் திங். இந்த கண்டென்ட்மெண்ட் இருந்துட்டால் அதுவே பெரிய செல்வம். அந்த மனசுக்கு நம்ம வேணும்னா, அந்த மனசு வேணும்னா நம்ம முயற்சி பண்ணணும். அதுக்கு என்னென்ன அன்னெசரியாக இருக்கோ முடிஞ்ச வரைக்கும்
அதுக்காக சில நேரத்தில் நான் பார்க்குறது உண்டு, நம்ம பக்தர்கள் சில நேரத்தில் பக்தர்கள் ஒரு நல்ல பொருட்கள் வீட்டில் 2 ஃப்ரிட்ஜு வந்துடுச்சு, சாமி 3வது ஃப்ரிட்ஜு ஒன்று வாங்குகிறோம், ஒரு ஃப்ரிட்ஜு நான் அனுப்பட்டுமான்னு கேட்பாங்க. நல்லா இருந்தால் அனுப்புங்க, நம்ம எங்கேயாவது யூஸ் பண்ணிக்கிறோம். அந்த மாதிரி அதை அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எங்கள் வீட்லேயும் சிலது இருக்குது அனுப்பட்டுமாங்கன்னு, சரி நல்லா இருந்தால் அனுப்புங்க. நான் வந்து பார்த்தா தெரியும், அதை இறக்கிறதுக்குள்ளே எல்லாம் உடஞ்சி போயிடுது. ஸோ அந்த மாதிரி கொடுக்குறனாலும் நல்லதாக கொடுக்கணும். அது கோயில்களுக்கு மடங்களுக்கு கொடுக்கும்போது அது உபயோகப்படுத்தணும். கோயில் மடம்னு இங்கே மக்களுக்காக யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஒரு டேபிள் கொடுக்குறாங்க, ஒரு அலமாரி கொடுக்குற, ஒரு சேர் கொடுக்குறாங்களோ அது மக்கள் பக்தர்களுக்காக யூஸ் பண்ணுறாங்க. பக்தர்கள் கொடுக்குறது நல்லா இருக்கும், இல்லைன்னா பகவான் கோயிச்சுப்பார். பார்த்துக்கணும். அவனுக்கு தேவையில்லாததை கொடுக்குறான்னு அவனுக்கு பிடிச்சதே கொடுத்துருக்காருன்னா பகவான் சந்தோஷப்படுவார் இல்லையா? பகவான் சொல்லியிருக்கிறார், இந்த 3 உலகத்தில் எதுவானாலும் நான் இருக்கிறது பக்தர்களுடைய மனசில் இருக்கேன். குருதேவர் சொல்கிறார், இந்த பிருத்திவி பெருசு, கடல் அதை விட பெருசு, இந்த ஆகாசம் அதை விட பெருசு இல்லையா? இந்த ஆகாசம் தானே வாஸ்ட். இது எல்லாத்தையும் விட பெருசு பகவானுடைய பாதம், விஷ்ணு பாதம். அவர் இந்த உலகத்தையும் 7 உலகத்திலையும் அளந்துட்டார். அது பெருசாக இருந்ததுனால அளக்க முடிஞ்சது. அந்த பகவானுடைய பாதம் அதை விட பெருசு எதுன்னா பக்தர்களுடைய இதயம். ஏன்னா பக்தர் இதயத்தில் அவருடைய பாதத்தை பக்தரின் பகவானையே பூட்டி வச்சுடுவார். குருதேவர் இது திரும்ப திரும்ப சொல்கிற அமுதமொழி, இதெல்லாம் அமுதமொழிகள் தான். அப்படின்னு அந்த பக்தர்கள் இதயத்துக்குள்ள பகவான் இருக்கார் இல்லையோ, அந்த பகவானுடைய பயன்பாட்டுக்கு நல்லதான் கொடுக்கணும். புதுசாக கொடுக்கணும்னு இல்லை, நல்லதாக கொடுக்கணும். நிறைய பேர் பண்ணுறாங்க, நல்லா பண்ணல பக்தர்கள் எல்லாம் ஏராளமாக கொடுக்குறாங்க. அதனால தான் இவ்வளோ சேவை பண்ண முடியுது நம்ம மடத்தில். ராமகிருஷ்ண மடம் மிஷனில் வருடந்தோறும் இந்த வருஷம் 1300 கோடிக்கு சேவை பண்ணியிருக்க. எங்கே இது எங்க இருந்து வருது? எல்லாம் பக்தர்கள் கொடுக்கறதா? அவ்வளோ பக்தர் நல்லவர்கள் இருக்காங்க. ஸோ அப்படி நம்ம கொடுக்கும்போது தேவையில்லாத திங்ஸை நம்ம குறைக்கும்போது நமக்குன்னு ஒரு மனசுக்குன்னு ஒரு இடம் கிடைக்கும். பகவான் உட்கார வைக்கிறதுக்கு இடம் கிடைக்கும். அது இடம் வேணும் இல்லையா? பகவானே நம்ம கூப்பிட்டாலும் பகவானே அவர் வந்தால் உட்கார வைக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும் இல்லையா? அதுக்கு அந்த அன்னெசரி திங்ஸ் எக்ஸ்டர்னலி, அதே மாதிரி தேவையில்லாத திங்ஸ் மனசுலேருந்து அதையும் நம்ம விளக்கணும். இது 2 பண்ணும்போது பகவான் அதுக்கான ஒரு வாய்ப்பை தருவார். நம்ம மனசுக்குள்ளே வந்து உட்காருக்க வாய்ப்பு தருவார். அது நம்ம இப்போ உணரலைனாலும் கடைசி நேரத்திலாவது கண்டிப்பாக உணரும். குருதேவர்கிட்ட வந்தவங்க எல்லாருக்குமே ஒரு அனுபவம் கிடைக்காம போக மாட்டாது. அது அவரே சொல்லியிருக்கிறார். யாரெல்லாம் என்ன நினச்சி வந்திருக்காங்களோ அவங்கள நான் கைவிட மாட்டேன். அம்மா சொல்கிறாங்க, ஒவ்வொரு ஜீவனும் குருதேவரையும் என்னை சரணடைஞ்சவங்களுடைய அவங்களுக்கு முக்தி கிடைக்காத வரைக்கும் எனக்கு முக்தி இல்லைன்னு அம்மா சொல்கிறாங்க. அம்மாவுடைய அன்பு மொழிகளில் நடக்கும். அம்மாவுடைய அன்பு மொழி சொல்கிறாங்க, இந்த குருதேவரையும் என்னை சரணடைஞ்சவங்களுக்கு முக்தி கிடைக்கிற வரைக்கும் எனக்கு ஓய்வு இல்லை தம்பின்னு சொல்கிறாங்க. அவங்க அப்படி ரெடியாக இருக்கும்போது நாம் அவங்கள வரவேற்கிறதுக்கு நம்ம ரெடியாக இருக்கணும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு பக்தி உள்ள மனசும் பகவான் மேலே ஒரு விருப்பம் அன்பும், ஒன்லி திங் அந்த லவ் ஃபார் காட். குரு மேலே அன்பு, நல்லதோ கெட்டதோ நீதான். என்கிட்ட நிறைய குறைகள் இருக்கலாம், பட் நீ கடவுள், நீ தான் என்னை காப்பாற்றணும். எனக்கு வேறு யாரும் தெரியாது, எனக்கு யாருமே இல்லை, அது உன்னுடைய பொறுப்புன்னு நம்ம மனசார நம்ம வேண்டும்போது வந்தே தீரணும். குருதேவர் சொல்கிற அமுதமொழி
அழுது அழுது அவர் காட்டுறாரு, எப்படி பிரார்த்தனை பண்ணணும்னு அழுது அழுது காட்டுறாரு. அது அவருக்காகவே நம்ம தான் அப்படி பிரார்த்தனை பண்ணணுங்கிறதுக்காக அவர் சொல்லியிருக்கிறார். அந்த ஒரு எண்ணம் நமக்கு ஓங்கும்போது இந்த திருமூலருடைய அருள் கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அது கிடைச்சி நம்ம எல்லாரும் மனசுக்கு ஒரு நிம்மதியும் அமைதியும் கிடைச்சி ஆன்மீகத்தில் நம்ம இன்னும் மேலும் மேலும் உயர்ந்து கடைசி வரைக்கும் ஒரு சந்தோஷமாக குருதேவர் சிந்தனையிலேயே நம்ம வாழ்ந்து அவங்க பாதத்தில் நம்ம அடையிறதுக்கு நமக்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டிக் கொண்டு இந்த நிகழ்ச்சி நிறைவு செய்வோம். மீண்டும் சந்திப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ண பிரணமஸ்து.